வணக்கம், வாழ்க வளமுடன். ஒண்ணுமில்ல, நத்திங். நம்பர் 3, நத்திங் அப்படிங்கிறது அப்சல்யூட் ஸ்பேஸ். அப்சல்யூட் ஸ்பேஸ்னா நத்திங். இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியலாம், ஆனா அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த உலகம் அல்லது பிரபஞ்சம் இயக்கத்தில் இருக்கிறது. இயக்கத்திற்கு முன்பு அது என்னவாக இருந்திருக்கும் என்றால் இயக்கமற்ற நிலையிலே தான் இருந்திருக்கும். இயக்கமற்றது இயங்குகிறது. அப்படி அது இயங்குவதற்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலால் அது இயங்குகிறது. அப்படி அந்த ஆற்றல் குறைய 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 இயக்கம் நின்று விடுகிறது. அது மீண்டும் வெட்ட வெளியாகிறது, மீண்டும் நத்திங் ஆகிறது, மீண்டும் ஒண்ணும் இல்லைங்கிறது ஆகிறது, மீண்டும் ஜீரோ ஆகிறது. ஜீரோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் ஜீரோ. அப்போ கைனடிக் என்ன? கைனடிக்ங்கிறது இயக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, 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 ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பத்தாயா நிற்கும் அது? ஜீரோவை விளக்கிடலாம், ரொம்ப சிம்பிள். அந்த இயக்கத்தை விளக்க முடியுமா? அதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டி அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் தான் அனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஜீரோவை எடுத்துங்க. ஜீரோ உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு வட்டம் மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுங்க. அப்படியா ட்விஸ்ட்னா? ஆமா, ரெண்டு பக்கம் அந்த ஜீரோவை பிடிச்சி ஒரு திருப்புனா அதனுடைய வடிவம் எப்படி மாறும்? அந்த மாற்றம் தான் இன்ஃபினிட்டி. அது எப்படி அதே மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. ஜீரோக்கு ட்விஸ்ட் கொடுத்தா இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டிய ட்விஸ்ட எடுத்துட்டா ஜீரோ. ஜீரோ பொட்டன்ஷியல், இன்ஃபினிட்டி கைனெட்டிக். கைனெட்டிக்கின் மூலம் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியலினுடைய வெளிப்பாடு கைனெட்டிக். இருப்பு இறைவன், பிரபஞ்சம் நீங்க நானு, எல்லாம் அதன் வெளிப்பாடு. இதுதான் தத்துவம், இதுதான் முடிவு. இதை புரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.